ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. என்னுடைய அருமை இளஞ்சிங்கங்களே, என்னுடைய அன்பு தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, ஆவலோடு காத்திருந்து என்ன செய்தியை கேட்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காட்டில் இருக்க சிங்கமெல்லாம் எங்கே நம்ம குட்டிகள் எங்கே போயிடுது, ஒரு குட்டி கூட இல்லையே அப்படின்ட்டு அதற்கு ஒரு சிங்கம், கிழ சிங்கம் எல்லாம் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு சுரேஷ் கூட்டம் போயிட்டார் எல்லாரையும், எல்லா சிங்கங்களையும். ஆமாம், இளஞ்சிங்கங்கள். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் சமீபத்தில் பார்க்கவில்லை. சமீபத்தில் பார்க்கவில்லை. கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டத்திற்கு 2700 பேர் வந்தார். அதையும் மிஞ்சுகிற அளவிற்கு இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் மாவட்ட செயலாளரை நான் இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன். இந்த என்எல்சி சம்பந்தமாக நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக எத்தனை போராட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் என்எல்சி நிர்வாகம் செவி சாய்க்கவில்லை, காது கொடுத்து கேட்கவில்லை. அதனாலே எங்களுடைய போராட்டம் நின்று விடவில்லை, அது தொடரும், நீதி கிடைக்கும் வரை தொடரும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தது உங்களுக்காக, உங்களுடைய முன்னேற்றத்திற்காக, தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, வன்னியர்களுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த ஊமை இனங்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மருத்துவக் கல்லூரி, சென்னை மருத்துவக் கல்லூரி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அந்த கல்லூரியில் வெள்ளக்காரங்காலத்தில் ஆரம்பித்தது. அந்த கல்லூரியில் படித்துவிட்டு நான் தொழில் செய்தேன். அரசாங்கத்தை டாக்டராக 3 ஆண்டுகள், அதன் பிறகு தனியாராக தொடர்ந்து செய்தேன். ஆனால் இந்த மக்களுடைய வாழ்நிலையை பார்த்தபோது அதையெல்லாம் ஸ்டெத்தாஸ்கோப்பை தூக்கி போட்டுவிட்டு இந்த மக்களுக்காக 5 நாள் மக்களை வைத்தியம் பார்ப்பேன். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு 2 நாள் ஊராக போவேன். எனக்கு மதியான சாப்பாடு 5 மணிக்கு போடுவாங்க, ராத்திரி சாப்பாடு அதிகாலை 3 மணிக்கு போடுவாங்க. ஊராக சுற்றினேன், தெருவாக போனேன். அப்படி விளக்கில்லாமல் போனேன், பஸ்ஸில் இடம் இல்லாமல் நின்று கொண்டே போனேன். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த என்று சொல்வார்களே, நம்முடைய ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவர், அதுபோன்று 96,000 கிராமங்களுக்கு என்னுடைய கால்கள் பயணித்திருக்கிறது. 96,000 கிராமங்கள். இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக, இந்த மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஊமை ஜனங்களுக்காக, வாழ்விழந்த மக்களுக்காக, ஏமாற்றப்பட்ட மக்களுக்காக, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக, உங்களுக்காக இவ்வளவும் நான் போராடி 46 ஆண்டு காலமாக உங்களுக்காக நான் போராடி வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்றை செய்ததென்றால்
உங்களுக்கு இப்பொழுது நாம் 10.5 கேட்க வேண்டியது. உங்களிடம் இருக்கின்ற விலை மதிக்க முடியாத வாக்கு ஒண்ணே ஒண்ணு. நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் 5 ஓட்டு போட்டீங்கன்னா இந்த 10.5 நீங்க நாங்க கதற வேண்டியதே இல்லை. நம்ம கிட்ட 40 எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் 40 எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் 40 எம்எல்ஏக்கள் நம்ம கிட்ட இருந்தா இப்ப 5 பேர் தான் இருக்காங்க. 40 எம்எல்ஏக்கள் இருந்தா 10.5 யாரையும் போய் கேட்க வேண்டியது. ஆனா அந்த 10.5 வாங்குவதற்கு உங்களிடம் இருக்கின்ற அரிய ஆயுதம், விலை மதிக்க முடியாத ஆயுதம், நீங்க வச்சிருக்கிற அந்த ஓட்டு. ஆனா ஓட்டு பேசாதப்பா, ஊடகம் பேசாம இரு. விலை மதிக்க முடியாத அந்த ஓட்டு, அந்த ஓட்டை தேர்தல் நேரத்திலே காசு கொடுக்கும் போது நீங்கள் யார் யாருக்கோ போடுகிறீர்கள். அவர்களெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள். இருந்திருந்தால் இந்த 10.5 நாம இன்னைக்கு கொடுங்கய்யா கொடுங்கய்யா கொடுங்கய்யான்னு பிச்சைக்காரன் கேட்கிற மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, நீங்க எங்க வரைக்கும் போய் கேட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். கோட்டை வரைக்கும் போனேன், முதலமைச்சரை பார்த்தேன், மற்ற அமைச்சர்களை பார்த்தேன், அதிகாரிகளை பார்த்தேன். ஆனா ஒண்ணுமே பதில் சொல்லலை. உங்களிடம் இருக்கின்ற இந்த வாக்கு வங்கி, அதை உங்களுக்காக நீங்களே போட்டிருந்தால் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உங்களுடைய பெண்கள், பேத்திகள் எங்கோ போயிருப்பார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய சமுதாயத்தில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகம் யார் வந்திருக்கிறதுன்னு சொன்னா நம்ம பெண்கள் தான். கலெக்டரா வந்திருக்குது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா வந்திருக்குது. உங்க மாவட்டத்தில் மருங்கூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், இன்னொரு பையன் அவனும் வருவான் கலெக்டரா. அவன் கலெக்டரா வந்தா ஒரு நாள் நான் கார் ஓட்டுறேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த கலெக்டர் பையனுக்கு கலெக்டர் ஆனா நானே அவனுக்கு ஒரு நாள் கார் ஓட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். உங்க பிள்ளைகள் எல்லாம் கலெக்டர் ஆகணும், பெரிய படிப்பாகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும். அதுக்கு தானே நம்ம கேட்குறோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, சூர தேங்காய், ஒரு தேங்காயை உடைக்கும் போது நீங்க பிள்ளையாருக்கு தேங்காய் உடைப்பீங்க, எப்படி உடைக்கிறாங்க? ஓகே, இப்படி சுத்தி உடைக்கிறான், எல்லாம் பொறுக்கிக்கிறான். இவன் வன்னியன் என்ன தரம் பண்றான்? வன்னியனுக்கு கிடைக்கிறது ஓடு, தேங்காய் ஓடு. அவன் போய் பொறுக்கிறான், தேங்காய் ஓடு இவனுக்கு கிடைக்கிறது. அவன் திங்கிறான், இவன் ஓட்டை பார்த்து ஓட்ட வச்சுன்னு ஓட்டை தண்ணி அவன் முடியும். இது நிலைமை. அதனால உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் இந்த முறை ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐயா சொல்றவங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக ஓட்டு போடுவோம். எவ்வளவு காசு கொடுத்தாலும் நாங்கள் ஏமாற மாட்டோம். இந்த காசு 500, 1000, 2000 நாங்கள் எங்க வாழ்க்கையில பார்த்ததே இல்லையா? எங்கள் பிள்ளைகள் படிப்பு, என் பேத்தி, என் பேரன் படிப்பு தானே முக்கியம். நான் இவன் கூப்பிட்டா 300 அங்க போய் 2 மணி நேரம் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு, இவன் கூப்பிடுறான், அடுத்தது இன்னொருத்தவன் கூப்பிடுறான், 350 கொடுக்குறோன்னு கூப்பிடுறான், அங்க ஓடி அதுக்கு இன்னொருத்தவன் கூப்பிடுறான், 400 கொடுக்குறான், அங்க வாங்குறான். இதெல்லாம் ஒரு குழப்பா? உன்னுடைய வீடு 10 எரியுது, உன்னுடைய வீடு 10 எரியுது. அதை அணைக்க 2 சொம்பு 2 குடம் தண்ணி ஊத்தாம எவரோ காசு கொடுக்குறான்னு ஓடுறிய. அந்த காசு அவனுக்கு எப்படி வந்தது உனக்கு தெரியுமா? எப்படி வந்தது? அது உன் காசு தான். உனக்கு கொடுக்க வேண்டிய காசை மறுபடியும் உனக்கே கொடுக்குறான் லஞ்சமா.
ஓட்டு ஒன்று போடுங்க, ஒரு ஓட்டு ஒன்று போடுங்க, உங்களுக்கு நாமத்தை நல்லா சாத்துறங்க. ஓட்டு போட்டீங்கன்னா நாமம் சாத்துவோம். பட்டை நாமம், சாதாரண நாமம் இல்லை, பட்டையா நெத்தியில போடுவோம், மாலை போடுவோம், பின்னால போடுவோம். ஏன் நான் என்ன குற்றம் செய்தேன்? டாக்டர் தொழிலை விட்டுட்டு உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்ட 46 வருஷமா 96,000 கிராமங்கள், 96,000 கிராமங்கள்ல என் கால்கள் பட்டு. சபரிமலைக்கு போகும்போது சொல்லுவாங்க, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. ஐயப்போ, 96,000 கிராமங்களுக்கு சென்று உங்களுக்காக போராடிய நான் இன்று இன்னும் இந்த முதுபெருங்குன்றத்திலே விருதாச்சலத்திலே உங்களுக்காக வாதாடி கொண்டிருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்மிடம் 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால், 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால், இந்த என்எல்சி காரன் எப்படி பயப்படுவான்? ஐயோ ஐயோ, பாட்டாளி மக்கள் கட்சியா வரான், கொடுத்துடு, இன்னும் 10 சேர்த்து கொடுத்துருவோம். இப்போ அங்க போய் எவ்வளோ கூச்சல் போட்டும் ஒண்ணுமே நடக்கலை. உங்களிடம் இருக்கிற அந்த ஆயுதம், ஓட்டு என்ற அந்த ஆயுதத்தை நீங்கள் ஏன் சரியாக பயன்படுத்த மாட்டீர்கள்? இவ்வளவு உழைச்சோம், இவ்வளவு கஷ்டப்பட்டோம், 46 வருஷம், 96,000 கிராமங்கள், இரவு பகல காலையில கூழ் குடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு பம்பு செட்ல தண்ணி இறைக்கும், அதுல போய் அந்த கூழை கரைசி குடிச்சிட்டு என்னுடைய பயணத்தை மேற்கொள்வேன். மதியான சாப்பாட்டை 5 மணிக்கு போடுவோம், 5 மணி சாப்பாட்டை அதிகாலை 3 மணிக்கு கோழி கூவுத அந்த நேரத்தில் போடுவோம். அவ்வளோ பசி. உங்களுக்காக பசியை அடக்கிக் கொண்டேன், உங்களுக்காக இவ்வளவும் செய்தேன். இதையெல்லாம் விட்டு யார் எக்கேடு கட்டு போறோம் என்ன? நாம வாழ்வோம், நாம பிழைப்போம், நாம டாக்டர் தொழில் செய்து வாரி கொட்டுவோம். எவன்னா எப்படியாவது போய் போறான், இந்த ஜாதி உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருந்திருக்கோம் இல்லையா? இருந்தேனா இல்லையே? அப்ப நீங்க எனக்கு ஆதரவாக நீங்கள் ஒரே ஒரு ஓட்டை போட்டிருக்கலாம் இல்லையா? அந்த 2000 உங்களுக்கு கொடுக்குற 1000 2000 அது ஒரு தரம் கொடுக்குறான், மறுபடியும் தான் வரான். பொய் பை நிறைய பொய்ய சொல்லி பொன்னான வாக்குகளை, உங்க பொன்னான வாக்குகளை எங்களுக்கு போடுங்கன்னு. இனி இது நடக்கக்கூடாது. ஏன் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கஷ்டப்பட்டு சுரேஷ் கூட்டியிருக்கிறார்? நமக்கெல்லாம் மான உணர்ச்சி அதிகம். அந்த மான உணர்வை இந்த தேர்தலிலே, வரும் தேர்தலிலே நாம் காட்ட வேண்டும். நம்மிடம் பணம் இல்லை உங்களுக்கு கொடுப்பதற்கு. எல்லா பணமும் ஆண்டவர்கள்கிட்டே போயிடுது. ஆண்டவர்கள் பெருமாள் நினைச்சீங்களா? பெருமாள் இல்லை, ஆட்சி பண்றாங்க. யாரோ ஒருத்தன் பாடி வச்சான், காசை தான் கடவுளா, காசை தான் கடவுள்னா. காசு கடவுள்னு சொல்லிட்டு இந்த ஏழை ஜனங்களுக்கு, ஊமை ஜனங்களுக்கு காசை கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிடலாம். அதனால இனி அது நடக்கக்கூடாது. ஒரே ஒரு தரம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தரம் ஒரு ஓட்டை போடுறதுல உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு? மானமும் ரோஷமும் உள்ள சமுதாயம் இந்த சமுதாயம். தேர்தல் நேரத்தில் அது எல்லாமே போய்விடுது. மானமும் இல்லை, ரோஷமும் இல்லை, வெட்கமும் இல்லை.
எதுவுமே இல்லை. எனக்கு காசை தான், அவன் கொடுக்குற காசை தான் முக்கியம்னு சொன்னால் உன் பிள்ளை படிக்காது, உன் பேரன் டாக்டர் ஆக முடியாது, உன் பேச்சு கலெக்டர் ஆக முடியாது. இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்து, தாய்மார்களே எண்ணி பாருங்க. உங்க காலம் முடிஞ்சு போச்சு. உன் மக அல்ல ஒரு பேத்தினுடைய காலம், எதிர்காலம் சிறப்பா இருக்கணும், ஒளிமயமான காலமா இருக்கணும். நீங்க இருட்டில் வாழ்ந்தீங்க, அவங்க நல்ல வெளிச்சத்துல வாழணும். அதுக்காகத்தான் நான் 87 வயசு வரப்போகுது. உங்களுக்காக கத்துறேன். உங்கள் காதுகளுக்கு, உங்கள் செவிகளுக்கு கேட்கும்படியாக கத்துகிறேன். அதனால நீங்கள் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் யார் நிற்கிறாங்களோ அவங்க ஓட்டுக்கிட்டு கேட்கக்கூடாது, காசு கொடுக்கக்கூடாது, தெருவுக்கு வந்து ஓட்டு போடுங்க மாம்பழத்துக்கு கேட்கக்கூடாது. அப்படி கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? தாய்மார்கள், நீ ஏன் வர? ஐயா சொல்லிட்டார், நீ ஏன் வெளியே வர? வீட்டில் போய் படுத்து தூங்க, நீ ஜெயிக்கிற, நீ ஜெயிக்கிற. வெளியே வந்து ஓட்டு கேட்கறது எங்களுக்கு அசிங்கமா இருக்குது அப்படின்னு தாய்மார்கள் சொல்லணும். தாய்மார்களுடைய ஓட்டு ஆண்களை விட பெண்களுடைய ஓட்டு அதிகம். நீங்களெல்லாம் மெஜாரிட்டி அம்மா, நாங்க ஆண்களாகிய நாங்கள் மைனாரிட்டி. மெஜாரிட்டி நீங்க நினைச்சா எதையும் செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும். அதனாலே இதை உங்களுக்கு சொல்லி, நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆளணும். நீங்கள் ஆள வேண்டும் என்று சொன்னால் இந்த ராமதாஸ் பேச்சை கேட்கணும். கேட்டால் நீ வாழ்வாய், உன் குடும்பம் வாழும், உன் மகள் வாழும், உன் பேத்தி படிக்கும், உன் பேரன் படிப்பான் என்று கூறி என்னுடைய இந்த சுருக்கமான பேச்சை முடித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் சுரேஷை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. இன்னொரு முறை அவருக்கு ஆதரவாக அவர் வாழ்க என்று கைதட்டுங்கள். இன்னொரு முறை கைதட்டுங்கள்.